இனி ஒரு மாதத்துக்கு சட்னியே அரைக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வாணலில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, எந்த கப்பில் வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற அளவுகளும் அளந்துங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலை வறுபட்டதும் பிளேட்டில் மாற்றிட்டு 1/2 கப் அளவுக்கு முழு உளுந்து, வெள்ளை உளுந்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இது கூட 10 வரமிளகா, 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வறுபட்டதும் பிளேட்டில் மாற்றிட்டு இதோட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் சேர்த்து அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி ட்ரை ஆகணும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பூண்டும் சேர்த்து வறுத்து அப்படியே ஆற விட்டுடுங்க. எல்லாமே நல்லா ஆறணும். ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. வேர்க்கடலையே தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்து இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சர் ஜாரில் அரைச்ச சூடு தனியறதுக்கு அதையும் நல்லா பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுட்டு இதை ஒரு ஏர்டை பாட்டில் இல்லை கண்ணாடி பாட்டிலில் ஃபில் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு சட்னி தேவைப்பட பார்த்து கொஞ்சமாக எடுத்து தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு தாளிப்பை சேர்த்து பரிமாறினீங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்